வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க நீங்கலாம்? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம அக்கவுண்டிங் டெஃபினிஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, ப்ளீஸ் இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. ஏதாவது அப்டேட்ஸ் புது வீடியோ வந்ததுன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த வீடியோஸ் தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் ஏதாவது நான் நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, ப்ளீஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நெக்ஸ்ட் செய்யலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ சார் அக்கவுண்டிங் டெஃபினிஷன் எதுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? நண்பன் படத்துல தளபதி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. டெஃபினிஷன்லாம் என்ன யூஸ்? நமக்கு வந்து வேலை செய்ய தெரிஞ்சா போதும். எப்படி எது செய்யணும் அது தெரிஞ்சா போதும். அது ஓரளவுக்கு கரெக்ட்டா இருந்தாலும், சில டைம் நீங்க ஒரு அக்கவுண்டன்ட்டா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃப்ரெஷரா போறீங்க அப்படிங்கன்னா, உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துருவாங்க. இல்ல நீங்க பேரோல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு லிஸ்ட் குடுத்துருவாங்க. டைரக்ட்டா உங்கள ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப் போறாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும் அப்படின்றது கன்ஃப்யூசிங்கா இருக்கும். சில டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவுல எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு விட்டுருவீங்க. சார் என்ன யூஸ்? ரியல் லைஃப்ல வேற என்ன யூஸ் இருக்கு இதுக்கு? ஸோ வேற என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷரா எங்கேயாவது ஜாயின் பண்றீங்க. ஏதாவது ஒரு வேலை குடுக்குறாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டே யார்கிட்டயாவது போய், "அண்ணா இது எப்படி பண்ணணும்னு தெரியல. அக்கா இது கத்துக் குடுங்க." அப்படின்னு சொல்றத விட, ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொஞ்சமாவது பண்ணிட்டு, நீங்க போய் கேட்டீங்கன்னா, தே வில் ஆல்சோ ஃபீல் பெட்டர். உங்களுக்கு வந்து, இந்த பையனுக்கு எதுவுமே தெரியலன்றத விட, ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வரும். ஸோ ஏதோ தெரிஞ்சிருக்கு, எதுவும் தெரியல. இந்த டிஃபரன்ஸ் தான் 5000 இன்கிரிமென்ட்ஸ். ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். சார் அக்கவுண்டிங் டெஃபினிஷன். அக்கவுண்டிங் டெஃபினிஷன்ல என்ன சொல்லுவாங்க? அக்கவுண்டிங் டெஃபினிஷன்ல ப்ராசஸ் இருக்கு. அக்கவுண்டிங்கோட ப்ராசஸ். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எங்கேருந்து முடிக்கணும்? சார் வெறும் அக்கவுண்டிங்கோட ப்ராசஸா? அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் எதுவா இருந்தாலும் இந்த டெஃபினிஷன யூஸ் பண்ணி, இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் டெஃபினிஷன். வாட் இஸ் அக்கவுண்டிங் டெஃபினிஷன்? நெறைய டெஃபினிஷன் இருந்தாலும் ஒரு காமன் டெஃபினிஷன் என்ன இருக்கோ, அந்த டெஃபினிஷன நம்ம செக் பண்ண போறோம். சார் ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்டிங்னா அக்கவுண்டிங் இஸ் அ ப்ராசஸ். சார் ப்ராசஸ்னா என்ன? ப்ராசஸ்னா சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஃபார் அ பர்ட்டிகுலர் பர்ப்பஸ். இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் இது. இதுக்கு அப்புறம் இது. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன் சார். ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளாசிஃபை பண்ணுவேன் சார். அப்புறம் சம்மரைஸ் பண்ணுவேன் சார். அப்புறம் செக் பண்ணுவேன். அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து இது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன? அக்கவுண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக்கலி. சார் சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ். அன்சிஸ்டமேட்டிக் ஏதோ தானோன்னு இல்ல. ஒரு சிஸ்டம் இருக்கு. அக்கவுண்டிங்க்கு என்ன சிஸ்டம் இருக்கு? நெறைய சிஸ்டம் இருக்கு. இண்டேஎஸ் இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். IFRS இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். US GAAP யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ். இந்த மாதிரி நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இந்த நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சில ட்ரீட்மென்ட்ஸ், சில டிரான்சாக்ஷன்ஸோட ட்ரீட்மென்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லப் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்டரி எப்படி வேல்யூ பண்ண போறீங்க? இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி வேல்யூ பண்ண போறீங்க? உங்களோட ஸ்டாக் எந்த வேல்யூல கேரி பண்ண போறீங்க? அதுதான் இன்வென்டரி. அதுக்கப்புறம் உங்களோட பாரோயிங் காஸ்ட், உங்களோட லோன்ஸ் ஏதாவது அமால்கமேஷன் பண்ண போறீங்க, இம்பேர்மென்ட் ஆகுது. இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், IFRS இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். சார் சோ லெட்ஸ் ட்ராக் பேக். அக்கவுண்டிங் இஸ் தி ப்ராசஸ். ப்ராசஸ்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். ஒரு சீரிஸ் ப்ராசஸ்னா சீரிஸ். ஒரு சீரிஸா இருக்கணும். இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, ஸ்டெப் பை ஸ்டெப். அக்கவுண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக்கலி. சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ். சரி சார், இந்த சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெக்கார்டிங். சார் ரெக்கார்டிங்னா என்ன? என்ன இருக்கோ அத அப்படியே எழுதிடணும். ஸோ உங்ககிட்ட வேற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா? எக்ஸெல்ல காப்பி பண்ணிடுங்க. சேலரி லிஸ்ட் இருக்கா? எம்ப்ளாயீஸ் லிஸ்ட் இருக்கா? எக்ஸெல்ல காப்பி பண்ணுங்க. என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அத ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அந்த டேட்டாவ எக்ஸெல்லயோ, உங்க அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்லயோ ரெக்கார்ட் பண்ணுங்க. பிரிடாமினன்ட்லி எக்ஸெல்ல தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அதுல தான் நமக்கு வந்து ஏன்னா எக்ஸெல்ல தான் நமக்கு பேக்கிங் பேப்பர். சாஃப்ட்வேர்ல டைரக்ட்டா என்ட்ரியோ, இல்ல நீங்க வந்து வேலிட் டேட்டா, அனலைஸ்ட் டேட்டா பாஸ் பண்ணுவீங்க. எக்ஸெல்ல தான் ரா டேட்டாவ பாஸ் பண்ணிட்டு அத அனலைஸ் பண்ண போறீங்க. ஓகே. சோ அக்கவுண்டிங்ல என்ன சார் பண்ணுவீங்க? அக்கவுண்டிங் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெக்கார்டிங் இஸ் ஜர்னல் என்ட்ரி. சார் ஒரு டெபிட், ஒரு கிரெடிட், டபுள் என்ட்ரி சிஸ்டம் அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ இப்போதைக்கு ஒரு டெபிட், ஒரு கிரெடிட் இல்லன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா ரெக்கார்ட். ஜஸ்ட் ரெக்கார்டிங் இன் எக்ஸெல். சார் ரெக்கார்ட் பண்ணதோட முடிஞ்சிடுச்சா? இல்ல. ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சம்மரைஸ் பண்ணணும். என்ன சம்மரைஸ் பண்ணுவீங்க? அக்கவுண்டிங்ல இதுதான் நம்ம போஸ்டிங் இன் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். அ ஜர்னல்ல வி என்டர், லெட்ஜர்ல வி போஸ்ட். ஸோ ஜர்னல்ல எழுதியிருக்கிறத எடுத்து லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணணும். என்னது சார் இது? கிளாசிஃபை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் நடக்குது, ஒரு பர்ச்சேஸ் நடக்குது, சேல் நடக்குது, டிஸ்கவுண்ட் குடுக்குறீங்க. இந்த மாரி நெறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. அத நீங்க ஜர்னல்ல எழுதிக்கிறீங்க. அட் தி எண்ட் கடைசில டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோ சார்? டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ சார்? டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ சார்? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அந்த ஜர்னல்லேருந்து பர்ச்சேஸ் என்னென்னன்னு போடுவீங்க.
ஜர்னல்லேருந்து சேல்ஸ் என்னென்னு போடுவீங்க. இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுவீங்க. சம்மரைசிங் அண்ட் கிளாசிஃபையிங். ஓகே. ஸோ அக்கவுண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சீரிஸ். ப்ராசஸ்னா சீரிஸ். சீரிஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அக்கவுண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக்கலி ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ணணும் டேட்டாவை. டேட்டாவை சம்மரைஸ் பண்ணதோட முடிஞ்சிருச்சா சார்? இல்ல. ஸோ இதுதான் புக் கீப்பிங். புக் கீப்பிங் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், சம்மரைசிங் டன் முடிஞ்சிருச்சு. ஆனா அக்கவுண்டிங்னா இன்னும் கொஞ்சம் நிறைய. ஃபர்ஸ்ட் அதான் அனலைஸ் பண்ணணும். பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா? எக்ஸ்பென்சஸ், அசெட்ஸ் எல்லாம் டெபிட் பேலன்ஸ் வருதா? இன்கம், லயபிலிட்டி எல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் வருதா? இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் அண்ட் டேட்டாவை வெரிஃபை பண்ண போறீங்க. இதை வந்து ட்ரையல் பேலன்ஸ் மூலமா வெரிஃபை பண்ணலாம். எல்லா லெஜரோட பேலன்சஸ் வரும். ஸோ டெபிட் பேலன்சஸ் கரெக்டா, கிரெடிட் பேலன்சஸ், டோட்டல் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் இதெல்லாம் ஜீரோ ஆகுதா? ஸோ அப்படின்னா தான் உங்க பேலன்ஸ் ஷீட் டேலி. சார் வேற ஏதாவது டேட்டா நீங்க ஏதாவது இப்போ பேரோல் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேரோல் டேட்டா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ணுவீங்க. சம்மரைஸ்னா எப்படி? சார் டோட்டல் சேலரி இவ்வளோ, டோட்டல் லீவ் இவ்வளோ இருந்தது, இபிஎஃப் இவ்வளோ, இஎஸ்ஐ இவ்வளோ, டிடிஎஸ் இவ்வளோ பிடிக்க போறீங்க, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இவ்வளோ, நெட் பேயபிள் இவ்வளோ. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ணுவீங்க. சம்மரைஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுவோம். எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? லாட்ஸ் ஆஃப் அனலைசேஷன். அட்டெண்டன்ஸோட செக் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் லீவ் கரெக்டா இருக்கா? பிஎஃப் ரேட்ஸ் கரெக்டா இருக்கா? அவர் கொடுக்க போற சேலரி கரெக்டா இருக்கா? ஏதாவது அரியர் சேலரி, அட்வான்சிங் சேலரி இருக்கா? அந்த மாதிரி செக் பண்ணுவீங்க. சார் என்னதான் வேலை பண்ணாலும், என்னதான் நீங்க சூப்பரா வேலை பண்ணாலும், என்னதான் 8 to 10 ஹார்ஸ் ஒர்க் பண்ணாலும், ஒரு ரிப்போர்ட் நீங்க குடுத்தா தான் உங்க பாஸ்க்கு தெரிய போகுது நீங்க என்ன வேலை பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அட் தி எண்ட் ரிப்போர்ட்டிங் தான் சார் மெயின். என்ன வேலை பண்ணாலும் அதை நீங்க கரெக்ட்டா ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அக்கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுவீங்க? பிரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம். சார் சேலரிக்கு சேலரி டேட்டா ரிப்போர்ட், எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் டேட்டா ரிப்போர்ட். என்ன பண்ணலாம் இதுல? இதுல நீங்க வேரியன்ஸ் கூட பண்ணலாம். லாஸ்ட் இயர் கம்பேர் டு திஸ் இயர், லாஸ்ட் மந்த் கம்பேர் டு திஸ் மந்த். எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆஸ் அன் அக்கவுண்டன்ட் திரும்பி திரும்பி நான் சொல்றது தான். நம்ம ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணணும் ஆர்கனைசேஷனுக்கு. நம்ம வேல்யூ அடிஷன் பண்ண நம்ம வந்து விசிபிள் ஆகும். விசிபிள் ஆக பாஸ்க்கு தெரியும் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்ட்டு. ஓகே. ஸோ அக்கவுண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக்கலி ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன். சிஸ்டமேட்டிக்கலி ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சம்மரைஸ் பண்ணணும். சம்மரைசிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன், அனலைசிங் அண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கு அடுத்து ரிப்போர்ட். சார் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இதெல்லாம் யூ வில் டூ ரிகார்டிங் டு அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். சார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கணும், ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருக்கணும், காசு வரணும் போகணும், இல்லைன்னா காசு ஃபியூச்சர்ல வரணும் போகணும். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இல்லையா? நமக்கு அது தேவையில்லை. சார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு அ பிஸ்னஸ். அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு நீங்க பார்க்கணும். பிஸ்னஸ்னா இந்த புக்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ், இந்த புக்ஸ் ஆஃப் லெட்ஜர் என்ட்ரிஸ், இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், இந்த புக்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், இந்த புக்ஸ் ஆஃப். சார் ஏன் சார் இம்பார்ட்டன்ட்? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு ஓனர் வந்து கம்பெனில இருந்து காசு எடுக்கிறாரு. சார் அவரு தான் ஓனர், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனி, ஓனர் ரெண்டுமே செப்பரேட் என்டிட்டிஸ். ஸோ அட் தி எண்ட் ஓனர் கம்பெனிக்கு எவ்வளவு தரணும், கம்பெனி ஓனருக்கு எவ்வளவு தரணும், கேபிட்டல் பிளஸ் ப்ராஃபிட்ஸ். ஓனர் வந்து ஏதாவது லோன்ஸ், ஏதாவது அட்வான்சஸ் இருந்ததுன்னா அது ரீபே. ஸோ அட் தி எண்ட் ஓனர் கம்பெனி ரெண்டுமே செப்பரேட். ஸோ நீங்க ஆல்வேஸ் இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட புக்ஸ்ல போட போறீங்க அப்படின்னு பார்க்கணும். இதை வச்சு கரெக்டா பண்ணீங்கன்னா we will be able to pass journal entries. And once journal entries கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் போஸ்டிங் தான். இட் will become very easy. Thank you for watching. Please subscribe to the channel. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. We will try to resolve the doubts at the earliest. Thank you. Have a good day.